ரெட்சோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். மகர ராசி நேயர்களே, சனி பகவான் வென்றனா தோற்றனா, ஜெயிச்சனா இல்லையா, விஞ்ஞானமா மெய்ஞானமா, விஞ்ஞானம் விக்னமுள்ள ஞானமா, மெய்ஞானம் முழு ஞானமா இப்படின்னு மகர ராசிக்காரங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம பார்ப்போம் மகர ராசி நேயர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை மாற்றங்கள் உண்டு, என்ன செய்தால் அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. மகரம் பார்த்திங்கன்னா சனி பகவானோட வீடுங்க. அவர் உங்களை எப்போவுமே கெடுக்க மாட்டார். சின்ன சின்ன விளையாட்டுக்கள் விளையாடுவார். நம்ம விளையாடுறாரு நினச்சிப்போமே, குறும்புத்தனம் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு, கேலி செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு யதார்த்தமாக நினைப்போம். நம்ம மகரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கூர்மை, அறிவு கூர்மை, ஈஸ்வரர் சனீஸ்வரர், சனி பகவான் அறிவு ஞானம் பெற்றவன். அவனுக்கு எப்படி இருப்பான்னா, அமைதியாக இருக்க வேண்டியத்தில் அமைதியாகவும், கோவப்பட வேண்டியத்தில் கோபமாகவும் இருப்பான். நீதிமானாக இருப்பான். கோபம் வந்தால் அதையும் மீறி போயிடுவான். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த வர காலகட்டத்தில் பொறுமையாக கண்டிப்பாக இருக்கணும். ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுலபமாக கண்டிப்பாக நடக்கும். வெற்றி உண்டு. என்ன பண்ணணும் மகர ராசிக்காரங்க? சனீஸ்வரரை வணங்குங்க. சனீஸ்வரர் வணங்கும்போது நீங்கள் சிவன் கோவில் ஸ்தலமாக என்ன கோவில் நீங்கள் நினைச்சாலும் உங்களுக்கு பிடித்தமான கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை டைமில். அப்போது சனீஸ்வரரை வணங்கும்போது நவகிரகத்தையும் நீங்கள் சுற்றிட்டு வாங்க. சுற்றி பார்த்துட்டு அமைதியான இடத்துல உட்காருங்க. 10 நிமிஷம் நாளைக்கு யோகா பண்ணுங்கள். யோகா மீன்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். யோகா பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களும் கண்டிப்பாக பண்ண வேண்டியது தான். மெடிடேஷன் பண்ணும்போது மகர ராசிக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புண்டுங்க. நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வேணான்னு எதிர்ப்பு தெரிவித்த எல்லாருக்குமே இனிமேல் வர காலகட்டத்தில் எப்படின்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சம்மதத்தோட திருமண யோகா அமைப்பு நிறைய உண்டுங்க. அதுமாதிரி இந்த அவிட்டத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏற்றுண்டு எல்லாம் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து உங்களுக்கு திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்ம மகர ராசி நேயர்கள் இந்த ஆடிட்டிங் ஒர்க்லாம் நிறைய கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்க, எக்ஸாம் எழுதுறவங்க இவங்க எல்லாமே வெற்றி பெற்றுவாங்க. நல்ல ஒரு காலேஜ் படிக்கிற லெவல் எல்லாம் மென்மேலும் உங்கள் லைஃப் கூடிக்கிட்டே வரும். செழிப்பாக இருக்கும். கணக்கை எழுதி பாருங்கள். என்ன வரவு பண்ணும், என்ன செலவு பண்ணும், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் நல்லா இருக்கும். மகர ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆணை நன்றாக கவனித்துக் கொள்வாங்க. ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை நல்லா கவனித்துக் கொள்வாங்க. காதல் விவகாரம் நல்ல விஷயத்தில் கொண்டு போகும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாருக்குமே என்ன நடக்குன்னா, திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைத்து கணவனும் மனைவியும் கணவனும் சேர்ந்து வாழக்கூடிய யோகா அமைப்புகளும் அந்த யோகத்தில் இருக்க யோகாதிபதிகளும் எல்லாம் உங்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் தர யோகா அமைப்பு உண்டு. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னா, சனீஸ்வரரை வணங்குங்க. என்னால் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போங்க, எனக்கு டைமே இல்லைங்க அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. ஒன்றும் பயப்பட வேணாம். சனி பகவானே போற்றி சொல்லுங்கள். என்னங்க சனி பகவானே போற்றினா ஏற்கனவே எனக்கு பிடிச்சிருக்குங்க, சும்மா திட்டும்போது கூட கோவத்தில் நம்ம ஃபேமிலி எடுத்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம திட்டும்போது வார்த்தைக்கு பலம் அதிகம்ன்றதுனால பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை. அந்த வார்த்தையை சொல்லாமல் அவர் அது சனியேன்னு திட்டுற வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சனி பகவானே போற்றி அப்படின்னு அவரை வணங்குங்க. எல்லோரும் சனி பகவானை கண்டா ஓடுறது அதெல்லாம் வேண்டாங்க. அவரை நீங்கள் நினச்சி மனமுருகி, இன்னைக்கு இது உன்னுடைய வீடு, நீ எனக்கு கெடுபலனை தராமல் நல்ல பலன்களை நல்ல பலாபலன்களை கொடு, நாங்கள் உன்னை நம்பி தானே இருக்கோம். ஏன்னா நம்மளை ஒரு பிளானட் நம்மளை சுற்றிட்டு இருக்கு. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெய்ஞானம் விஞ்ஞானம், விக்னமுள்ள ஞானம் முழு ஞானம் ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம ஞானத்தால் என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும், விஞ்ஞானம் என்ன விஷயம் பண்ணோம், மெய்ஞானம் என்னென்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம எடுத்து பொறுமையாக ஒரு விஷயத்தை செயல்பட்டு பாருங்கள், வெற்றி உண்டு. வாகனத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கால் பகுதியில், அதாவது முட்டி கீழே இருக்க பகுதியில் ஒரு வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளுங்க. எங்கே ஒரு விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்திட்டு போனாலும் அமைதியாக கிளம்புங்க. பரபரன் பதட்டத்தையும் கோபத்தையும் வீரியத்தையும் தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பொற்காலம் தான் உங்களுக்கு. ஏன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரித்த முகம் அதிகம் உண்டு அவங்களுக்கு. ஆனால்
உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி வேதனை கஷ்டங்கள் இருந்தால் கூட சிரிச்சுட்டு அன்பாக பேசுவாங்க. வர விருந்தாளியை வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வெளியே பெருசாக காட்டிக்க தெரியாது அவங்களுக்கு. இந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்பவுமே உங்களோட இயல்பு இது நடந்துட்டு தான் இருக்கும். மகர ராசி நேயர்கள் வந்து அதிகமாக ஒரு நோட்டை எடுத்து பெண்ணை எடுத்து எழுத பழகிக்கோங்க. எழுத எழுத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நான் என்ன எழுதுறதுங்க அப்படின்னா, வாயில் உச்சரிக்கிறது சனி பகவானே போற்றி அப்படி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஏன்னா ஸ்ரீராம் ஜெயம் எழுதிக்கலாம், அம்மன் பேர் அம்பாள் பேரை கூட எழுதிக்கலாம், மகாலட்சுமி போற்றி எழுதிக்கலாம், அங்காளம்மா போற்றி எழுதிக்கலாம், இளங்காளி அம்மா போற்றி எழுதிக்கலாம், துர்கை அம்மன் போற்றி எழுதிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக நடக்கும். இந்த மகர ராசி நேயர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து நம்ம வெளியே ஒரு விஷயத்துக்கு கிளம்பி போகிறோம். ஏன்னா ஒரு தோராயமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு இடத்த நோக்கி போகிறோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாக அந்த இடத்த போய் ரீச் பண்ணியிருப்போம். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்திருப்போம். காரணம் என்னென்னா, போகும்போது அங்கே போகணுமா, எப்போ வரும் அந்த இடம் ரீச் ஆகணும். ரிட்டன் நாங்கள் முடிஞ்சோன்னா நம்ம வீட்டுக்கு எப்போ போகிறோம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வேகமாக வந்துடும். ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு இடத்த நீங்கள் போகிறப்ப நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ரிட்டர்ன் வரும்போது 20-22 நிமிஷத்தில் வந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு வந்து வேலை இருக்குது. ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி வந்து நம்மளை இடிச்சிருமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இடிக்கோங்க. இந்த வண்டி இடிக்காது. நம்ம கவனமாக போகணும், நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத மனசில் பதிய வச்சு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயம் தேவையில்லை. கவனத்தோடு அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி குவிய ஆரம்பிக்கும். படிப்புலேயும் சரி, உங்கள் வாழ்க்கை உயர்வுலேயும் சரி, அந்தஸ்துலேயும் சரி, எல்லா விதத்திலையும் நல்ல வாழ்வு பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வீங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி, இந்த குடும்பமா ஃபுல் செட்டில்டு, இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருந்தாங்கப்பா, பிள்ளைங்க ஒரு படி ஏறிட்டாங்கப்பா, நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். வர காலகட்டத்தில் உயரும். இந்த மைனஸ்ன்ற விஷயம் இந்த வண்டி வாகனத்தில் கவனம் இருக்கணும். இந்த எதிர்மறையான சில விஷயங்கள், நேர்மறை எதிர்மறை 2 விஷயமும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆக்கிரமிக்க செய்யும். அந்த மாதிரி டைம்லலாம் இதை எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ஒரு நோட்டை எடுத்து அது 100 வாட்டியோ 10 வாட்டியோ 11 வாட்டியோ உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எழுத பழகிக்கொள்ளுங்கள். அந்த கெட்ட அந்த தாட் வந்து ஏன் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஏன்னா மகரம் பொறுத்த வரைக்கும் எல்லா நல்ல விஷயம் நடக்குது, மனசு வந்து ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குது. ஏதாவது யாராவது திட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு யோசனை வரும் அந்த ராசிக்காரங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க. அதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களை வெல்ல யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. அதை மனசில் பதிய வச்சுட்டு மகர ராசிக்காரங்க நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக அற்புதமாக இனிமேல் உங்களோட வாழ்க்கை தரமாக இருக்கும். அதுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் செய்தால் வெற்றி பெறலாம். நிச்சயம் உண்டு. கணவன் மனைவியோட நல்ல வாழ்க்கை துணையோட சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் நிகழப்போகிறது, நிகழும். நாங்கள் வீட்டில் இந்த சிம்பிள்ஸை நோக்கி என்னென்ன ஜீவன்களை நம்ம வீட்டில் வந்து வளர்ப்போம். சில பேர் நாய் வளர்க்கலான்னு சொல்கிறாங்களா மேம், பூனை வளர்க்குறான்னு சொல்கிறாங்களா மேம், எனக்கு நாய்னா பயம் மேம், எனக்கு அலர்ஜி, பூனைனா அதை விட அலர்ஜி மேம், நான் என்ன மேம் வளர்க்குறது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மீன் வளர்க்கலாங்க. மீன் என்னென்னா 8 சிகப்பு மீனுங்க, 8 சிகப்பு மீன், இல்லைன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஒரு கருப்பு மீன். அப்போ என்ன ஆகிறாங்க, அந்த இடத்துல 9 நவகிரகங்களும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் அவங்கள ஆட்சியில் இருக்காங்கன்னு நினச்சிப்போம் நம்ம. சரிங்களா, அவங்கள எந்த பக்கம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு நம்ம வைக்கலாம். அப்போ தென்கிழக்கு திசையை நோக்கி நம்ம வைக்கும்போது நல்லா சுத்தமான ஒரு இடத்துல அதை வந்து தூய்மைப்படுத்தணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க கழுவுங்க, நான் 20 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுங்க. அது எப்படிங்க, நம்ம எப்படி தினந்தோறும் சுத்தமாக இருக்குமோ சரி, தினந்தோறும் வந்து அந்த மீன்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியலன்னா ஒரு 3 days 4 days வந்து அதை சுத்தப்படுத்துகிற, அதை கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு ஃபுட்டுனா கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும், அதை தண்ணி அளவை பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்துட்டு அந்த தென்கிழக்கு மூலையிலையும் அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பக்கத்துலையும் நீங்கள் வைக்கும்போது நல்ல விஷயங்களாக அதான் நல்லதே நடக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் வருது, ஏதோ ஒரு சஞ்சலம் வருது, மனக்குழப்பம் இருக்குது, மாமியாருக்கு மருமகளுக்கு சச்சரவு இருக்குது, சண்டை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குன்னா அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணும், ஏதோ ஒன்று வந்து அவங்க உயிர் விடுவாங்க. அப்போ அவங்க அந்த மீன் வந்து உயிர் விட்டோன்னு நீங்கள் அதனால் அபசகுணம் நினைக்க வேண்டாம். நமக்கு வர பிரச்சனை ஏதோ வந்து அந்த ஜீவராசி எடுத்துக்கிச்சு நினைச்சிட்டு ஒரு 4 நாளோ ஒரு 5 நாளோ ஒரு 7 நாளோ ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு மீனை நீங்கள் வாங்கி விடுங்க.
சரி, இதனால் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், மீன் வந்து பொதுவான ஒரு விஷயம் நம்ம வளர்க்குறது நல்ல. மீன் வந்து இனத்தை பெருக்கெடுக்கிறது, இனத்தை குட்டி போட்டு அது சங்கதியை வந்து வளர்க்குறது. அப்போ என்ன ஆகணும், நம்ம சங்கதிகளை தொடர்ந்து வளர்த்து நல்ல பாசமாக அன்பாக நேசமாக இருப்போம்னு ஒரு ஐதீகம். அப்புறம் என்ன பண்ணலாம் நம்மனா, மீன் கீச்செயின் கூட யூஸ் பண்ணலாம். அது யார் யூஸ் பண்ணலான்னா, இந்த மீன ராசிக்காரங்க நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. மீன ராசிக்காரங்க மீன் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த அதில் பேராசிரியர் அதில் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பலமான ஒரு இடத்துல இருக்கார். அப்போ வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு கீச்செயின், மீன் வாங்க முடியாதவங்க சொல்கிற ஒரு கீச்செயின் வந்து மீன் கீச்செயினை வாங்கி நம்ம வச்சுப்போம். ஸோ இது என்ன ஆகுனா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளையே நம்ம பாசிட்டிவாக மாற்றும் போது நல்லாயிருக்கும். நமக்கு எல்லா டைம்லேயும் எங்கே 7:30 சனி நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். இதனால் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது, தூங்காமல் இருக்க முடியாது. நம்மளோட ரெகுலரான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம கண்டக சனி, பாதக சனி, ஜென்ம சனி, அத்தம சனி, அத்தாஷ்டம சனி, எந்த சனி நடந்தாலும், எந்த சனி பகவானோட ஆதிக்கம் இருந்தாலும் பெருசாக நம்மளை ஒன்றும் தாக்காதுங்க. இதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு, ஐயோ எனக்கு வந்து 7:30 சனி நடக்குது, எனக்கு சந்திராஷ்டம் நடக்குது. சந்திராஷ்டம் நடந்தால் என்ன, அமைதியாயிருன்னு சொல்கிறது. உன்னுடைய அமைதி காக்கவும் அப்படின்ற ஒரே ஒரு அர்த்தம். அது நம்மளால காக்க முடியாதா? அன்னைக்கு ரொம்ப நீண்டு பேச வேண்டாம். எல்லாரும் எஸ் ஆர் நோ இது மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயம், பிரச்சனைகள் வர போகிறது கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் வீட்டில் குவியும்.